உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன சார் இது, இந்த படத்தில் என்ன சார் அப்படி இருக்குது, நைட் உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், கரெக்ட் துரை சார்னு நினைக்கிறேன். சிஸ்டர் ரோல் பண்ணேன்னா இல்லை வந்து ஹீரோயினுக்கு சிஸ்டர் பண்ணேனான்னு சரியா ஞாபகம் இல்லை. இப்படி ஒருத்தன் இருப்பானா அப்படின்ற அதில் ஒரு 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 என்ன சொல்றதுன்னா ஒரு சர்க்காசம், ஒரு ஒரு சாடிசம் எல்லாமே இருக்கு. நல்லா ஆக்ட் பண்ணார் சார், அதில் ரொம்ப அனுபவிச்சு ஆக்ட் பண்ணார். அப்போ ஏசி ரூம் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதாவது கூட அன்பேவாக்காக போட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஏசி ரூமே கிடையாது. ஏதோ ஒரு செட்டில் இருக்கவங்க கூட இங்கே வந்து குசல விசாரிச்சுட்டு போவாங்க. என்ன தம்பி விழுந்துட்டீங்களாமே, என்ன ஆச்சு, ஆமாண்ணா இங்கே கொஞ்சம் ஓங்கி அடிச்சிட்டாங்க, ஐயோ பார்த்துக்குங்க முகந்தானே அப்படின்னு சொல்லி பழைய ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒருவேளை லேடிஸ் எங்களை மாதிரி ரொம்ப பேசாமல் இருக்கலாமே தவிர டெஃபினட்டாக வந்து இன்றளவு மோகன் பாபு, சிரஞ்சீவி சார், நான் பிற்காலத்தில் இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் இருக்கிற ஃபோட்டோஸ் தான் என்கிட்ட இருக்கே தவிர நான் வந்து எம்ஜிஆர் அவர்களோட உட்காந்துருந்த ஃபோட்டோவோ இல்லை ஜெயலலிதாக்கா எனக்கு அவங்களோட நாங்கள் சினிமா போகும்போது நாங்கள் அடித்த லூட்டி ஃபோட்டோஸோ நிறைய இருந்தது ஃபோட்டோஸு. இல்லை அது ஆத்மார்த்தமாக நான் பார்த்த அனுபவத்திலே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நிறைய இப்போ தானே படங்களோட டியூரேஷனும் அதாவது மேக்கிங் டியூரேஷனும் நாட்கள் அதிகமாக இழுத்துருச்சு. அப்போ அதிகபட்சம் 20-20லேருந்து 30 நாள் தான் பெரும்பாலும் ஒரு படத்துக்கு மொத்த படத்துக்கு தேவையான ஷூட்டிங் டேஸு. அதுலேயே பிஸியாக இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை போனால் எனக்கு டேட் இல்லை, நீங்கள் அவங்கள புக் பண்ணுங்கள், நான் வேணால் கூட அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சிபாஸ் பண்ணி படங்களை பரிமாறி கொண்ட காலங்கள் அது. அந்த நட்பு தான் இன்றைக்கும் தொடருது, அதோட பிரதிபலிப்பு தான் நம்ம பார்த்துட்டு வர அந்த 80s நான் பார்க்குறேன் சார். அப்போ கூட சில படங்கள் வந்து 40 நாள் 60 நாள் போன படங்களும் இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து ஃபுட்டேஜ் அதிகமாக எடுத்து அழிச்சதுன்னு கிடையாது. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நெகட்டிவ், ஸோ கரெக்டாக எடுத்தாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து அப்படி ஒரு அன்பு இருந்ததுக்கு என்ன காரணம்னா முக்கியமாக வந்து கேரவன் கிடையாது சார். அந்த கேரவன் இல்லாததுனால ஒரே மேக்கப் ரூமில் தேவிகாமாவும் இருப்பாங்க, சாவித்திரிமாவும் இருப்பாங்க. இல்லை ஜென்ஸாக இருந்ததுன்னா அவங்களும் அதே மாதிரி மேஜர் சுந்தரராஜனாக இருக்கட்டும், நாகேஷ் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஷேரிங்கில் இருப்பாங்க. இப்போ நாங்கள் இந்த படமே எடுத்துக்கோங்களேன், நம்ம அவர்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது ஏவிஎம்ல வரிசையாக மேக்கப் ரூமு. அப்போ ஏசி ரூம் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதாவது கூட அன்பேவாக்காக போட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஏசி ரூமே கிடையாது. அன்பேவாக்காக மட்டும்தான் சரோஜா தேவிமா கேட்டாங்கங்கிறதுக்காக எம்ஜிஆர் நீங்கள் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க கேட்குறாங்கன்னு ஒன்று, சரி அவங்களுக்கு மட்டும் போட்டால் தப்பாயிடுமே இவருக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று போட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏசிங்கிறது வந்து ஒன்லி வாகனியில் ஒரு ரூம் இருந்தது. அது அவர் என்டி ராமராவ் வந்து இந்த ராஜாராணி ட்ரெஸ் போடுறதுக்காக. ஸோ பழகிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது, எல்லாருமே வந்து ஷேர் பண்ண முடிஞ்சது. இப்போ ப்ரீவியஸ் டே வந்து ஒருத்தருக்கு அடிபட்டுடுச்சு ஒரு ஹீரோக்கு அப்படின்னா ஏதோ ஒரு செட்டில் இருக்கவங்க கூட இங்கே வந்து குசல விசாரிச்சுட்டு போவாங்க. என்ன தம்பி விழுந்துட்டீங்களாமே, என்ன ஆச்சு, ஆமாண்ணா இங்கே கொஞ்சம் ஓங்கி அடிச்சிட்டாங்க, ஐயோ பார்த்துக்குங்க முகந்தானே அப்படின்னு சொல்லி வேற செட்டில் இருக்க ஒரு நடிகர் இங்கே வந்து ஒரு ஜெய்சங்கர் அவர்களோ இல்லை அங்கேருந்து ஒரு மேஜர் அவர்களோ வந்து பேசிட்டு போவாங்க. ஆனால் இப்போ இந்த கேரவன் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, கதவு மூடி இருக்கு, அதை திறந்துக்கிட்டு உள்ளே போய் பேசுறதுக்கு ஒரு டெலிகேட் ஆகிடுச்சு. ரெண்டாவது ஒரு ஆக்டரோட ஒன்றும் இல்லையே, இப்போ நான் ஒருத்தர் ஒரு ஆக்டர் ஹீரோ நடந்து வராருன்னா அவரை வந்து ஆர்டிஸ்ட் மட்டுமே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட இப்படி ஒரு சங்கிலி வந்துடுது இல்லையா, அவரை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ நம்மளே ஒதுங்கிடுறோம், அந்த மாதிரி ஆகிடுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் சில பேர் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, சிம்புக்கு ஒரு கேங் இருக்கலாம், தனுஷ் சாருக்கு ஒரு கேங் இருக்கலாம், அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பட் போட்டி பொறாமை அப்படிங்கிறத விட இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம விஷயத்தை நம்ம சரியாக பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்ப்பா, அடுத்தவரை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்ம என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. டைரக்டரை பற்றியோ இல்லை ஒரு படம் வந்து ப்ரொடியூசருக்கு லாபம் இருக்கா இல்லையா அதெல்லாம் கூட ரொம்ப யோசிக்கலையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அடிக்கடி இந்த ரேடன் ஆஃபீஸ்க்கு ராதிகா மேடமுக்கு சில இன்விடேஷன் கொடுக்குறது இல்லை அவங்க மீட் பண்ணி பேசுறதுக்கு போகும்போது அவங்க எல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கோம், பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்கும், அவங்க ஒவ்வொரு இயருக்கும் ஒரு கலர் கோடை வச்சுருப்பாங்க, ட்ரெஸ் கோடு. அந்த ஒரு பிளாக் ட்ரெஸ் ஒன்று பார்க்குறேன், சிரஞ்சீவி சார் அம்பரீஷ் சார்லாம் சேரில் உட்காந்துருக்காங்க, தலைவரில் கீழே உட்காந்துருக்காரு ஒரு குழந்தை மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா பெரியவன் சின்னவன்றதை பார்க்கப்பட இல்லை, அவ்வளோ பேரும் சுற்றி ஹீரோ மொத்த பேரும் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் சார். ரஜினி சார் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு பழைய ஃப்ரெண்ட்ஸோட. பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒருவேளை லேடிஸ் எங்களை மாதிரி ரொம்ப பேசாமல் இருக்கலாமே தவிர டெஃபினட்டாக வந்து இன்றளவு மோகன் பாபு, சிரஞ்சீவி சார், அப்புறம் வந்து அந்த அந்த டைமில் அவர் யார் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாரோ அமிதாப் பச்சன் அவர்கள், இவங்களோடலாம் வந்து அவர் இன்னும் அம்பரீஷ் சார் அவர் கூட க்ளோஸ் இருந்தார். ஸோ அதெல்லாம் வந்து அந்த கேங்கோட அவர் வந்து நல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸோட இஸ் வெரி ஃபெமிலியர். அதுதான் அதில் பார்க்கும்போது உண்மையிலே
இதுதானே ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு குறிப்பாக இருக்கும் அந்த போட்டோ. ஏதோ நம்மளே அதுக்குள்ளே ஒருத்தராக இருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. கண்டிப்பாக அவ்வளோ ஒரு நேச்சுரலாக. இன்னும் சொல்லப்போனால் 80s பேட்ச் அவங்க பெருந்துட்டு போயிட்டு இருக்கேன்னா பாலிவுட் எல்லாம் அதில் இன்க்ளூட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்கி ஷ்ராஃப் வந்து பூனம் திலன் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய எஃபர்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மேடம் இப்போ நீங்கள் அந்த மலேசியா நடிகர் சங்க ஷோ பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, அதில் பார்த்த சந்தீப்பன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ஒன்று கேட்குறேன். சினிமா 100 என்ற சிஎம் ஜெயலலிதா தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது நம்ம நேரு ஸ்டேடியத்தில், ஃபிலிம் சேம்பர். அது நடந்துட்டு முடியும் போது கூட்ட நெரிசலை தாங்க முடியாமல் என்ன பண்ணாங்கன்னாக்கா குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து கமல் சார் அவர் வண்டியில் அனுப்பிச்சி விட்டுட்டார். இப்போ அவருக்கு வண்டி இல்லை, அவருக்கு தலைவர் 2 பேரும் கூட்டு போயிட்டு இந்த அவர் தலைவர் கார வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைவர் நான் அழிச்சின்னு போகிற சொல்லிட்டு அவர் காரில் கூட்டு போயிட்டு தான் வீட்டில் விட்டார். அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒரு விஷயம் நடந்தது. அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அவங்க 2 பேர்கிட்ட சொல்லி 2 பேர் நடுவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க. கரெக்ட். அது வந்து மேக்கப் ரூமில் 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும், அவங்க 2 பேரும் கூட சேர்ந்துக்கிட்டேன்னா நாங்கள் பழகக்கூடிய காலகட்டத்தில் மொபைல் கிடையாது. அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணி வீட்டை விட்டு வெளியில் வந்தெல்லாம் பண்ணதுனால அம்மா எல்லாம் எரிச்சிட்டாங்க கோவத்தில். நேஷ்னல் அவார்டே என்னை அம்மா வந்து நெருப்பில் போட்டாங்க. அப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா எம்எல்ஏ அவ்வளோ அன்பு அவங்களுக்கு. அஃப்கோர்ஸ் நான் அவங்களை குறை சொல்ல, நான் ஒரு தாயானதுக்கு அப்புறம் தான் அந்த தாய் அன்பு என்னங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ என்கிட்ட ஃபோட்டோஸே இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, ஒரு ரேடன் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது லைனாக ஃபோட்டோஸ் இருக்குன்னா, நான் பிற்காலத்தில் இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் இருக்கிற ஃபோட்டோஸ் தான் என்கிட்ட இருக்கே தவிர, நான் வந்து எம்ஜிஆர் அவர்களோட உட்காந்துருந்த ஃபோட்டோவோ இல்லை ஜெயலலிதாக்கா எனக்கு அவங்களோட நாங்கள் சினிமா போகும்போது நாங்கள் அடித்த லூட்டி ஃபோட்டோஸோ நிறைய இருந்தது ஃபோட்டோஸு. பட் அதெல்லாம் ஆல்பத்தில் இருந்தது, எல்லாமே போயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, பரண மேலே போட்டிருக்கேம்மா, நான் பார்த்து எடுத்து கொடுக்குறேம்மான்னாரு. பட் சாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து நான் தொந்தரவு பண்ணலை. ஸோ அது மாதிரி ஃபோட்டோஸ் இல்லாத காலகட்டத்தில் இப்போ மறுபடியும் அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், கண்டிப்பாக அவங்க 2 பேருக்குள்ளேயே எனக்கு ஃபோட்டோ வேணும்னு கேட்டேன். ஓகேன்னு சொன்னாங்க. அப்புறம் வெளியில் எடுத்தாங்க. ஸோ 2 பேருக்கு நடுவில் நான் வந்து உட்கார மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறமா வந்து நம்ம நடிகர் சங்கம் மலேசியா வந்தப்போ அங்கேயே ஒரு ஃபோட்டோ வந்து, பட் அவங்க 2 பேர் கூட எடுக்கல, தனித்தனியாக தான் எடுத்தோம். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இந்த ரஜினி சாருக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சிங்கிறது எப்போவுமே உண்டுங்க. அவர் வந்து மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹீரோவெல்லாம் காப்பாற்றிருக்காரு. நான் அதெல்லாம் இங்கே ஓப்பனாக பேச முடியாது. பட் அப்படி ஒரு குரூஷியலான ஒரு விஷயத்தை வந்து அந்த ஆர்டிஸ்ட் அரெஸ்ட் ஆக போகிறாரு, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அந்த இடத்துல அவரை வந்து இவர் ஃபோன் பண்ணி இவர் அதை காப்பாற்றினார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சு. பேர் சொல்ல விரும்பலன்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஜாடையாக சிம்டம்ஸ் ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம் சார். வேண்டவே வேண்டாம். அது இல்லை மேடம், அதாவது அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் சார், இல்லை இந்த உங்களுக்கு மாதிரி தெரியாமலாம் இல்லை, நீங்கள் கூடவே பயணம் பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கு இந்த தெரியும். மாதிரி ஸ்டேஜஸ்ல எல்லாம் அவரெல்லாம் உலகத்துக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கான்றது நாங்கள் அதை நிறைய செஞ்சுருக்காரு. அதே மாதிரி ரஜினி சார் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்த போது நான் விடாமல் போய் விஜய் ஹாஸ்பிட்டலில் அவரை பார்த்தேன். அவருக்கே ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பேர் இருக்காங்க, யாரும் வரல, நீங்கள் வந்திருக்கீங்க என்னை பார்க்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், நோம்மா நீங்கள் நல்லா வந்துடணும், சீக்கிரம் குணமாயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் டே அண்ட் நைட்டு நடிச்சிட்டு இருந்ததுனால 78-79 நான் ஸ்டாப்பு. ஸோ அந்த தூக்கமின்மை எல்லாமே சேர்ந்து வெளியில் பல ரூமர், எம்ஜிஆர்னால உள்ள போய் அவர் வந்து அடைக்கலமாயிட்டார்னு ஒரு ரூமர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சித்தமே கலங்கிடுச்சு, இனிமேல் இவர் வந்து சினிமாவில் நடிக்க லாய்க்கு இல்லைன்னு ஒரு குரூப் அந்த பக்கம் ஏதோ கிளப்ப, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக சைன் பண்ணியிருக்காரு, லைனாக படங்கள் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒரு ஹீரோ. அவர் இஸ் நாட் தட் ரெகுலர் ஹீரோ. எந்த ஒரு குழந்தைக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அது மட்டும் இல்லை, சவுத் லாங்குவேஜஸ் கன்னடா தெலுங்குன்னு இல்லைங்க. நீங்கள் அந்த டைமில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர்னா ரஜினி சார் தான். அந்த பசங்க வந்து அந்த படத்தை போட்டு விட்டா அமைதியாக சோறு ஊட்டி முடிச்சிடலாம். அந்த வருஷம் வந்து நீங்கள் சொல்ல அந்த பீரியட் வந்து 21 படம் நடித்தார். இருக்கும். ஸோ நான் அப்போ போய் அவரை நான் அந்த விஜயா இதில் தான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். நான் போய் அப்போ அவரை பார்த்துட்டு பேசிட்டுலாம் வந்திருக்கேன். அது எனக்கு இன்னும் பசுமையான ஞாபகத்தில் இருக்குது. இந்த படங்கள், இந்த திரையுலக பயணம் தாண்டிங்க, இது போக சில பொது நிகழ்வுகள் இந்த மாதிரி நேரங்களில் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சில
அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவர் பாலிடிக்ஸில் வந்திருக்கணுங்க. வந்திருந்தா நிறைய நல்லது பண்ணியிருப்பார் ஜனங்களுக்கு. அது என்னமோ தெரியல, அது யார் அவரை வந்து மனசை வந்து இல்லைங்க ஹெல்த் இஷ்யூலாம் இல்லை, இவ்வளோ படம் பண்ணுறாருல்ல பண்ணியிருப்பார். அவர் மினிஸ்டராக வந்து உட்காந்துருப்பார் சம்வேர். வேண்டான சில என்னென்ன யார் யார் அவரை சுற்றி இருக்கிறவங்க வந்து சில அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, பொலிட்டிக்கல் அனலைஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ சில பேர் வந்து வராங்க ஆனால் வந்துட்டு தோற்று போயிடுறாங்க, அந்த மாதிரி அவர் நினச்சிருந்துருக்கலாம். பட் அவர் வந்திருந்தால் அந்த டைம் வந்து நல்ல டைம் இவருக்கு கிடச்சிருக்கும். இவருக்கு அந்த ஓட்டு, ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நான் வந்து எனக்கு ஐ லவ் பாலிடிக்ஸ். நான் பாலிடிக்ஸ்குள்ளே இப்போ இல்லை, எனக்கு அது என்னுடைய கப் ஆஃப் டீ இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் அதை விட்டு ஒதுக்கிட்டேன். ஆனால் அந்த டைமில் அந்த கிரேஸ் வந்து அவருக்கு கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கும். இனி அந்த ஒரு பஸ்ஸு வந்து அவர் வாழ்க்கையில் வந்து அது மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றளவும் வந்து அவருடைய ரசிகர்கள், அதாவது யாருக்குங்க இப்படி 45 வருஷம் தாண்டி இருக்கும். ஒரு எம்ஜிஆருக்கு இருந்தது, அடுத்து ரஜினி சாருக்கு. எம்ஜிஆர் இறந்த பிறகு கூட அவருக்கு இன்னும் ரசிகர்கள் இருக்காங்க. அண்ட் அந்தளவுக்கு அவருடைய தன்னுடைய என்ன சொல்கிறது பழக்க வழக்கத்தையும் அவர் கரெக்ட் பண்ணிட்டு எல்லா ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்து, ரஜினி சார் படம் எடுத்து நான் ரோட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த ப்ரொடியூசரும் கிடையாது. நான் நிஜமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்டு இன்னொன்று இருக்குது, ரஜினி சார் முந்திலாம் வந்து எவ்வளோ பேருக்கு இது தெரியும் தெரியாது, பட் ஐ வாண்ட் டு ஷேர். நான் சொன்னேன் நைட்டு பூரா தூங்கலைம்மா, அப்படி அழுதுருக்கேன் நான், படம் ரொம்ப மனசை தொட்டுடுச்சு, ஓடுமா ஓடுமான்னு கேட்டார். கண்டிப்பாக ஓடணும், பிகாஸ் இது வந்து லேடி சென்டிமெண்ட் உள்ள படம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நைட் ஷோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கலரே மாறி போச்சு. மாறி போய் தேட்டர்லேயே மல்லிப்பூ வாசனை, எல்லா பெண்கள் மல்லிப்பூ. அப்போ இந்த மாதிரி யூடியூப் சோஷியல் மீடியா கிடையாது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரிவ்யூலாம் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு படத்தை பார்த்தாலும் நமக்கு அந்த நெஞ்சில் அதோடைய ஒரு தாக்கம் இருக்குது, பார்த்து ஒரு திருப்தி இருக்குது. இப்போ புது படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இன்னும் யார் யார் ஸ்ரீபிரியா ஜெயசித்ரா அப்படி ஒரு ஃபுல் கேங்கே அதில் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும். எல்லார் வீட்டில் இருந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து தோசை இட்லி பொடி சட்னின்னு அட்டகாசமாக இருக்கும். இஸ் எ லெஜண்ட். ஸோ கண்டிப்பாக அவர் கூட ஒரு ஃபோட்டோ வேணும்னு ஆசைப்படுறதுல ஏங்க முகேஷ் அம்பானியே ஆசைப்படுறாரு, அப்புறம் நம்மெல்லாம் என்னங்க விடுங்க. அவரே கூப்பிட்டு வந்து எதுக்கு கல்யாணம் வரைக்கும் கூப்பிட்டு போய்